நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்தது ஒரு டவுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையிலேருந்து ஈரோடு காலையில் 5:10க்கு ஒரு வண்டி கிளம்பும் மக்களே. அந்த வண்டி ஆஸ் பர் ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 5:10க்கு இங்கேருந்து கிளம்பி மதுரை வரையும் தான் ரன் ஆகுது. ஆனால் அந்த வண்டியை வந்து இப்போ வந்து நம்ம வேரிஸ் மை ட்ரெயினில் வந்து அந்த வண்டி காட்டுறதே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து திண்டுக்கல்லேருந்து ஈரோடு வரையும் போகிற மாதிரி தான் காட்டும், சரிங்களா? ஆனால் அந்த வேரிஸ் மை ட்ரெயினை நம்பி நிறைய பேர் வந்து அந்த வண்டி இப்போ ரன் ஆகுறது இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. பட் ஆக்சுவலாக அந்த வண்டி ரன் ஆகுது. 5:10க்கு வந்து நம்ம செங்கோட்டையிலேருந்து கிளம்பும். அதிகாலை 5:10க்கு கிளம்பி மதுரை வரையும் ரன் ஆகும் மக்களே அந்த வண்டி. அந்த ரூட் எல்லாருக்குமே தெரியும். நம்ம செங்கோட்டையிலேருந்து கிளம்பி தென்காசி, அம்பாசமுத்திரம், அடுத்தது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை மக்களே. ஸோ இந்த ரூட்டில் தான் அந்த வண்டி ட்ராவல் ஆகுது. மதுரை வரையும் ரன் ஆகும். திருப்பி அடுத்தது அந்த வண்டியோட கனெக்ட் பார்த்திங்கன்னா அடுத்தது திண்டுக்கல்லேருந்து ஒரு வண்டி ஈரோடுக்கு கிளம்பும் மக்களே. ஸோ இன்பிட்வீன் மதுரையிலேருந்து திண்டுக்கலுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால வந்து அந்த வண்டியை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இந்த மந்த் எண்டு வரையும் அந்த ஸ்கெடியூல் இருக்குது. ஸோ நவம்பர் 1 மறுபடியும் ஸ்கெடியூல் டேரெக்டாக ஈரோடு வரையும் ரன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிற மக்களே, அதிகாலை 5:10க்கு அந்த வண்டி கிளம்புது. ஸோ யாருமே மறக்க வேண்டாம், பயன்படுத்திக்கோங்க மக்களே. நிறைய பேர் அந்த வண்டி ரன் ஆகலைன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த வண்டி ரன் ஆகிட்டே தான் இருக்குது. செங்கோட்டையிலேருந்து 3வது பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்பும் மக்களே அந்த வண்டி, சரிங்களா? அதிகாலை 5:10க்கு செங்கோட்டையிலேருந்து மதுரை வரை ரன் ஆகுது. வழி திருநெல்வேலி மக்களே. ஸோ பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பார்ப்போம்.